அகப்பை முறை பொங்கல் தான் டெல்டாவில் பாரம்பரிய முறையில் செய்யப்படும் பொங்கலின் தனிச்சிறப்பு. இதற்கென்று தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத வகையில் திருவாரூரின் பரவாக்கோட்டையில் ஒரு தொழிலாகவே அகப்பை செய்யும் முறை உள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புது கோலமிட்டு புத்தாடை உடுத்தி இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் பொங்கல் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகை. தமிழரின் பெருமையையும் வீரத்தையும் ஒரே நேரத்தில் உலகத்திற்கு சொல்லும் கொடை விழாவாக இருக்கிறது இந்த பொங்கல் பண்டிகை. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெவ்வேறு வகையில் பொங்கல் தயாரிக்கப்பட்டாலும் கூட மண்மணக்கும் டெல்டா பகுதியில் தயாரிக்கப்படும் பொங்கலுக்கு தனி மவுசே உண்டு. அரிசி, கரும்பு, பருப்பு, வெல்லம் மற்றும் பசுவின் நெய் என பொங்கலுக்கென்று தனித்துவமான இயற்கை முறை பாரம்பரியத்தில் பொங்கல் செய்யப்பட்டாலும் கூட பொங்கலுக்காக பயன்படுத்தப்படும் பானை முதல் பொங்கலை கிண்ட பயன்படுத்தப்படும் அகப்பை வரை பண்பாட்டின் அகத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது டெல்டா பொங்கல். டெல்டா பகுதியான திருவாரூர் அருகே உள்ள பரவாக்கோட்டையில் பொங்கல் கிண்ட பயன்படுத்தப்படும் அகப்பை தயாரிப்பதை தனித்தொழிலாகவே அங்குள்ள மக்கள் மேற்கொள்ளுகின்றனர். சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாரம்பரிய முறைப்படி பல ஆண்டு காலமாகவே இந்த தொழிலை செய்து தனி கவனம் பெற்று வருகின்றனர். தற்போது பல்வேறு தொழில்நுட்ப வளர்ச்சியடைந்த இந்த காலகட்டத்திலும் கூட சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தாமல் பொங்கல் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பாத்திரமான பானை மற்றும் கரண்டியான அகப்பை வரை அனைத்தும் பாரம்பரிய முறையிலேயே பயன்படுத்தி கொண்டாடப்படுவது டெல்டாவின் குறிப்பிடத்தக்க செயலாக இருக்கிறது. தமிழரின் பாரம்பரியம் அழிந்து வரும் இந்த காலகட்டத்திலும் பாரம்பரிய முறையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது டெல்டா மக்களின் தனிச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஆதித்யா ராஜகோபால்.